ஆனா ஒண்ணு மட்டும் காலம் தாண்டி நிக்கும் பேரு. இப்படி ஒருத்தம் வாழ்ந்தாங்கிற பேரு சாரமில்லா வாசகம் எளியது அல்ல மனம் மயங்கியாவது. ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். நீங்கள் இப்போ உள்ள பார்த்த மாதிரி ட்ரெண்டிங்கான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னா நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புதுசாக யார் நம்ம சேனலில் புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிருக்க அந்த வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பீட் மார்க்னு ஒரு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன் நான் லிங்க்கு. அந்த லிங்க்கை டச் பண்ணிங்கனாவே அலைட் மாஸ்டர் ஆப் வந்து ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு இப்போ அந்த லிங்க்கை டச் பண்ணிங்கன்னா நேராக அலைட் மாஸ்டரில் போய் இம்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இம்போர்ட் பண்ணி வச்சுட்டு ஃபஸ்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ அந்த ப்ளஸ் பக்கத்தில் ப்ராஜெக்ட்னு பார்த்தீங்கன்னா அதை டச் பண்ணிங்கன்னா நீங்கள் இன்புட் பண்ணி வச்ச அந்த பீட் மார்க் பார்த்தீங்கன்னா அந்த பீட் மார்க் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நான் பீட் மார்க்கு இமேஜ் எல்லாம் கொடுத்துருக்கேன். இதில் வந்து எப்படி வந்து நீங்கள் வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியலன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இமேஜ் மேலே டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இந்த கலர் அண்ட் ஃபில்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இந்த ஸ்டார் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்டாரை டச் பண்ணி இப்போ வந்து உங்கள் இமேஜை வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி நான் ஃபுல்லாக வச்சுக்கிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நீங்கள் வந்து கலர் அண்ட் ஃபில்லை கொடுத்து 4 இமேஜுமே சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இமேஜுக்கு எல்லா இமேஜுக்குமே வந்து எப்படி வந்து எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல் ஸ்க்ரீனில் செட் ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா இமேஜ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது, இந்த மாதிரி வரும் ஒரு டைம். இப்போ நீங்கள் இந்த இமேஜ் வந்து எப்படி ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 3 டாட் இருக்குங்களா, டச் பண்ணிவிட்டு 5வது ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அது கொடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து ஃபுல்லாகிடும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இமேஜுக்கு வந்து எப்படி வந்து எஃபெக்ட் கொடுக்குறோன்னு பார்க்கலாம். இப்போ அப்படியே பேக் வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நான் சேக் எஃபெக்ட்னு சொல்லி 2 எஃபெக்ட் கொடுத்துருப்பேன். அந்த 2 எஃபெக்ட் வச்சு தான் இந்த வீடியோவை ரெடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு எஃபெக்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்டை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இந்த டூப்ளிகேட் சிமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா 4வது ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்களா, காப்பி லேயர். அந்த காப்பி லேயர் டச் பண்ணிட்டு இப்போ நீங்கள் பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இப்போ அந்த பீட் மார்க் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த பீட் மார்க் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சுட்டு அடுத்து ஒரு இமேஜ் ஸ்டார்ட் ஆகுதுன்னா அந்த இமேஜை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா இந்த டூப்ளிகேஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா கீழே பேஸ்ட் ஸ்டைல்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்களா, அது பக்கத்தில் ஒரு ஏற மார்க் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு உள்ளதையும் கடைசியிலேருந்து ஆஃப் பண்ணிட்டு இந்த பேஸ்ட் கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் இருக்குது, அந்த இமேஜ் மூலையில் இப்படி பிடிச்சிட்டு இந்த மாதிரி கரெக்டாக எழுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு இமேஜ் வேணுமோ அந்தளவுக்கு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 2வது இமேஜை விட்டுட்டு 3வது பார்த்தீங்கன்னா அதை டச் பண்ணிட்டு திரும்ப நீ இந்த டூப்ளிகேட் மட்டும் பார்த்தீங்கன்னா அதை டச் பண்ணிட்டு கீழே பேஸ்ட் ஸ்டைல் பார்த்தீங்களா, ஒரு டைம் மட்டும் நம்ம ஆஃப் பண்ண போதும். திரும்ப நீங்கள் பேஸ்ட் ஸ்டைல் கொடுத்துட்டு திரும்ப அதே மாதிரி நீங்கள் இந்த மூலையில் கரெக்டாக இந்த மாதிரி இது கொடுத்து உங்களை வந்து செட் பண்ணிக்கோங்க எந்த மாதிரி வேணும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா பேக் வந்துருக்கேன். பேக் வந்துட்டு திரும்ப அந்த சேகப்பட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இந்த இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இமேஜை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இந்த டூப்ளிகேட் மட்டும் பார்த்தீங்கன்னா அதை டச் பண்ணிட்டு திரும்ப அந்த காப்பி லேயர் கொடுத்துட்டு இப்போ நீங்கள் பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு அந்த பீட் மார்க் இருக்குது அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு ஃபஸ்ட் இமேஜுக்கு நம்ம ஆல்ரெடி எஃபெக்ட் கொடுத்தாச்சு. அடுத்து 2வது இமேஜ் இருக்குது அந்த இமேஜை டச் பண்ணிட்டு திரும்ப அந்த காப்பி லேயர் நம்ம கொடுத்த பார்த்தீங்களா அந்த டூப்ளிகேட் சிம்பிள் அதை டச் பண்ணிட்டு கீழே பேஸ்ட் ஸ்டைல் பார்த்தீங்களா அந்த ஏரோ மார்க்கை டச் பண்ணி ஃபஸ்ட் உள்ளதையும் கடைசியில் ஆஃப் பண்ணிட்டு பேஸ்ட் கொடுத்துட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போகுது பார்த்தீங்களா, நம்ம இமேஜ் வந்து அடுத்த இமேஜ் வரையும் போகுது பார்த்தீங்களா. இதை வந்து எப்படி கட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த ப்ளே பண்ணுற பக்கத்தில் ஒரு ஏரோ மார்க் இருக்குங்க ரைட் சைடு, இதை டச் பண்ணிட்டு இந்த 2வது இமேஜை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இந்த பார்த்தீங்கன்னா 4வது ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அது கொடுத்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த பீட் மார்க் வரைக்கும் தான் நம்ம இமேஜ் இருக்கும். அதுக்கப்புறம் அடுத்த இமேஜுக்கு போகாது. இப்போ அடுத்த கடைசி இமேஜ் பார்த்தீங்கன்னா அந்த இமேஜை டச் பண்ணிட்டு திரும்ப அந்த டூப்ளிகேஷனை டச் பண்ணி இந்த பேஸ்டல் கொடுத்து நீங்கள் வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம சாங் பார்த்தீங்கன்னா இந்த வரை தான் இருக்குது. இப்போ எக்ஸ்ட்ரா பார்த்து பார்த்தீங்கன்னா அதை வந்து கட் பண்ணி விட்ருங்க. கட் பண்ணி விட்டு இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரியும். நீங்கள் இப்போ உள்ள பார்த்த மாதிரி ஒரு ட்ரெண்டிங்கான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து நம்மளே உங்கள் இமேஜை வச்சு ரெடி பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து என்ன வீடியோ வேணுமோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.